ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதுரையில் அவருக்கு பிரம்மாண்ட கேக் சிலை அமைத்து கொண்டாட்டம். மறைந்த தமிழ்நாடு முதல்வர் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் அந்த கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். மதுரையில் அதிமுக மாநில மருத்துவ அணி சார்பில் அந்த அணியின் மாநில இணை செயலாளர் டாக்டர் சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனது நரிமேடு சரவணா மருத்துவமனை வளாகத்தில் 300 கிலோ இனிப்பு கேக்கில் 6.5 அடி உயரத்தில் ஜெயலலிதா அவர்களின் உருவ சிலை அமைத்து மலர்களால் அலங்கரித்து கட்சியினர் பார்வைக்காக வைத்திருந்தார். ஏராளமான அதிமுகவினர் ஆர்வமுடன் வருகை தந்து அவர்களது தலைவிக்கு மலர் தூவி வணங்கி தங்களது மொபைல்களில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கலாம் உலக சாதனை அமைப்பு இந்த கேக் சிலை அமைத்தமைக்கு டாக்டர் சரவணனுக்கு விருது வழங்கி கௌரவித்தது. மேலும் அங்கே வந்திருந்த அனைவருக்கும் கமகம மட்டன் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் நடராஜன் செல்லப்பா, முன்னாள் மேயர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அம்மாவின் பிறந்த நாளில் அம்மாவின் திருவுருவச் சிலையை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. திருவுருவச் சிலையை 300 கிலோ கேக்காக அவங்க வடிவமைத்திருக்கிறார்கள் என்று. இது பாத்தீங்கன்னா முத்து மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு இந்த துறையில பிரபலமான ஒருத்தர் தான் இதை கையில் எடுத்து இதை செஞ்சிருக்கிறார். இதுல 300 கிலோ ஜீனி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது வந்து சுகர் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. கேக்குன்றது கரெக்டான ஒரு வார்த்தை இல்லை, பொதுமக்களுக்காக அதை கேக் அப்படின்னு சொல்றோம். சுகர் பேஸ்ட் இதை வந்து 300 கிலோ ஜீனிகளையும் 500 முட்டைகளை பயன்படுத்தி இந்த இதை வந்து சுகர் பேஸ்ட்டை உருவாக்கி இருக்கிறோம். 7 நாட்கள் 10 பேர் சேர்ந்து பண்ணிய ஒரு பெரிய விஷயம் இது. அம்மாவுக்கு இதை நாங்க வந்து இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையில அமையக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்காகவும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அம்மாவின் அரசு எடப்பாடி அவர்கள் தலைமையில் அமைய வேண்டும் என்ற வேண்டுதலோடு கழகத்தின் மாவட்ட கழக நிர்வாகிகள், பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள், இன்னும் பல்வேறு அணி சார்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து மிக சிறப்பாக இன்று அம்மாவை வழிபட்டு இருக்கின்றோம். இன்று வந்து பொதுமக்களுக்கு 2000 பேருக்கு இன்று வந்து அவர்களுக்கு மாபெரும் ஒரு அன்னதான ஒரு இதுவும் நாங்கள் இன்று சிறப்பாக அளித்திருக்கிறோம். சிக்கன் பிரியாணியை வந்து அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்லேயே அடைச்சி அப்படி கொடுத்துருக்கிறோம் பொதுமக்களுக்கு. இந்த செய்தியை நேற்று ஊடகங்கள் நீங்க எல்லாம் வந்து சிறப்பாக கொண்டு போய் சேர்த்ததுனால இது உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.